குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எண்கள் அப்படிங்கிறது நம்ம எண்றோம் இல்லையா, 0 1 2 3 4 இதை தான் நம்ம எண்கள்னு சொல்லுவோம். இதையும் நிறைய வகை இருக்குது. விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், முழு எண்கள், இந்த மாதிரி நிறைய எண்கள் இருக்குது. அதுலேயும் விகிதமுறு எண்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வகுப்பு 8ல் பயிற்சி 1.1 ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. பின்வரும் விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை எழுதவும்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஒரு நம்பர் விகிதமுறு எண்களில் இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா தசம எண்ணில் மாற்றணும். தசம எண்ணை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 0 புள்ளி அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லையா, 0ன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு எண்களுக்கு இடையில் புள்ளி வச்சு எழுதுகிறோமோ அதை நம்ம தசம எண்ணு சொல்லுவோம். இப்போது 1/11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம தசம எண் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இதை நார்மல் வகுத்தல் மாதிரி எழுதிக்குவோம். வகுத்தல்னு நம்ம எப்படி எழுதுவோம், மேலே இருக்கிற நம்பர் உள்ளே எழுதுவோம், கீழே இருக்கிற நம்பர் வெளியே எழுதுவோம். அது மாதிரி எழுதியாச்சு. இப்போது உள்ளே இருக்கிற நம்பர் வெளியே இருக்கிற நம்பரை விட சின்ன நம்பரா இல்லை பெரிய நம்பராங்கிறத நம்ம பார்க்கணும். 1 அப்படிங்கிறது 11 விட சின்ன நம்பரா பெரிய நம்பரா? எஸ், கண்டிப்பாக அது சின்ன நம்பர். ஸோ நம்மளால் வகுக்க முடியாது. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறதுனால மேலே ஒரு 0 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புள்ளி வைக்க போகிறோம். சரியா? இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போது 10ன்னு இருக்குது. 10 அப்படிங்கிறது 11 விட சின்ன நம்பரா பெரிய நம்பரா? கண்டிப்பாக இதுவும் சின்ன நம்பர் தான். ஸோ நம்ம இன்னொரு 0 இங்கே போடணும். முதல்லையே நம்ம இங்கே 0 போட்டு புள்ளி வச்சதுனால இங்கே ஒரு டைம் மட்டும் 0 போட்டால் போதும், இங்கே ஒரு டைம் மட்டும் புள்ளி வச்சா போதும், இங்கே ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். சரியா? 2 0 போட்டிருக்கோம், அதனால் 2 0 மேலே போட்டிருக்கோம். நம்ம புள்ளி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். இப்போது 100 அப்படிங்கிறது 11 விட பெரிய நம்பர் இல்லையா, கண்டிப்பாக நம்மளால் வகுக்க முடியும். 11வது வாய்ப்பாடில் 100 எத்தனை டைம் வரும்? 100 வராது. 100க்கு கம்மியாக ஒரு நம்பர் வரும் இல்லையா, 99. எத்தனை முறை? 9 முறை. 9 பெருக்கல் 11 99. இப்போ நம்ம கழிக்கலாம் இல்லையா, 100லேருந்து 99 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 1. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பித்தது மாதிரியே வந்துருச்சா? ஆமாம். இப்போது ஒரு 0 போடணுமா? போடணும். அந்த ஒரு 0க்கு இங்கே புள்ளி வைக்கணுமா? ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வைக்க தேவையில்லை. இன்னொரு 0 போடணும். இன்னொரு 0 போட்டதுனால இங்கே ஒரு 0 போடணும். இப்போ மறுபடியும் 9 11 99. இது நிற்குமா? நிற்காது. இது போயிட்டே தானே இருக்கும். இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? மறுபடியும் நம்ம 0 போடுவோம், 9ஆல் பெருக்குவோம், 9 11 99. இப்படியே தானே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரே மாதிரி நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 1/11 இன் தசம வடிவம் 0.0909 எக்ஸெட்ரா. நமக்கு இந்த நம்பரே தானே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. அதனால் இதுக்கு மேலே வகுக்க தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கேள்வியினுடைய ஆன்சர் இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க், குட்டி ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்குறேன். 2வது சம் கொடுக்குறேன். முடிந்தவர்கள் இதனை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தசம வடிவம் காண்க. தேங்க்யூ.